بسم الله الرحمن الرحيم. الحمد لله حمدا كثيرا طيبا باركا فيه كما يحب ربنا ويرضى. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் நேற்றைய நாள் தபீத்துன் நீயா, நீயத்தை எங்கே வைக்கணும், எந்த நேரத்தில் வைக்கணும், இரவில் வைக்கணுன்ற விஷயத்தை நாங்கள் நேற்றைய தினம் பார்த்தோம். இப்போ இன்றைய தினம் ஷேக் ரஹ்மவுல்லா அவர்கள், அப்துல் ரஹ்மான் அஸ்ஸஅதி ரஹ்மவுல்லா அவர்கள் அஹ்லுல் அதாரை பற்றி குறிப்பிட போகிறாங்க. யாருக்கெல்லாம் நோன்பு விடுறதுக்கு அனுமதி இருக்குது, எக்ஸ்கியூஸ் இருக்குன்ற விஷயத்த குறிப்பிட போகிறாங்க. அந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே எது தோதுவான மசாலான்னா சஹரை பற்றி பார்க்குறது. இப்போ அந்த விஷயங்கள், அதுக்கு ஆதாரங்களை முதல் பார்த்துட்டு நாங்கள் கிதாபுடைய மத்தனுக்குள்ளே நுழைவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ சஹருக்கு ரசூல்லா சஹர் உணவை உட்கொள்ளுமாறு கட்டளையிடுறாங்க. நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم تسحروا فإن في السحور بركة. இப்போ ரசூல்லா இந்த ஹதீஸில் என்ன குறிப்பிட்றாங்க, நீங்கள் சஹர் உணவு உட்கொள்ளுங்க, ஃபைன்ன ஃபி சஹூரி பரக்கஹ், ஏனென்றால் அந்த உணவில் பரக்கத் இருக்கிறதா ரசூல்லா இங்கே குறிப்பிட்றாங்க. இங்கே கட்டளையாக வந்திருக்கு. இப்போ இங்கே சஹூருன்ட்டு எங்களுடைய தூதர் குறிப்பிட்றது அஷை அல்லது யோக்கல், அந்த சஹருடைய நேரத்தில் உட்கொள்கிற உணவை இங்கே குறிக்கும். ஏன்னா இங்கே மஃப்தூஹா இருக்குது சீன். அப்போது இங்கே சீன் மஃப்தூஹா இருந்தால் அந்த விஷயம் எதை குறிக்கும், அந்த உட்கொள்கிற உணவை குறிக்கும். அஸ்ஸஹூருன்ட்டு சீன் மதுமூமா ஜம்மாவோடு நாங்கள் சொன்னோன்னா அது எதை குறிக்கும், அந்த செயலை குறிக்கும். அந்த செயலை குறிக்கும். இதற்கு உதாரணங்கள் நாங்கள் பார்க்கும்போது உதுவுன்னு தொம்மா வச்சு சொன்னோன்னா உது எடுக்கிற செயலை குறிக்கும். ஆனால் நாங்கள் தொழுகைக்கு முன்னாடி சுத்தம் செய்கிற செயலை குறிக்கும். ஆனால் வதுவுண்டு மஃப்தூஹா வச்சு வாவை மஃப்தூஹா சொன்னோன்னா எதை குறிக்கும், நாங்கள் உது எடுக்கிறதுக்காக பயன்படுத்துகிற தண்ணியை குறிக்கும். அப்போ அதே போல் தான் இங்கேயும் ஃபிஸ் சஹூரின்ட்டு ரசூல்லா குறிப்பிட்றது எது குறிக்கும், அந்த நேரத்தில் உட்கொள்கிற உணவு குறிக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போது இங்கே ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, சஹருடைய உணவில் பரக்கத்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த பரக்கத்தை நாங்கள் கண்கூட காண்றோம். அந்த பரக்கத்து அந்த பரக்கத்துடைய விஷயங்களை ஷேக் பஸ்ஸாம் ரஹ்மவுல்லா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதை சொல்கிறாங்க, மீன் பரக்கத்தி சஹூருடைய பரக்கத்தில் உட்பட்ட ஒரு விஷயந்தான் மா யஹ்சுலு பிஹி மினல் இஆனதி அலா தஆத்தில்லாஹி தஆலா ஃபின் நஹார். இப்போ என்ன சொல்கிறாங்க, சஹர் உணவை உட்கொள்கிறனால நாங்கள் பகல் வேளைகளில் அல்லாஹுக்கு கீழ்ப்பட்டு வழிபட்டு இபாதத் செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவி கிடைக்கும். அது ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும். அந்த சஹர் உணவு உட்கொள்ளாமல் இருந்த ஆள் என்னவான், கஷ்டப்படுவான். அவனுக்கு அவன் டயர்டாவான் அல்லாஹ்வுடைய இபாதத் செய்கிறதுக்கு. இப்போ அடுத்து குறிப்பிட்றாங்க, வமின் பரக்கத்தி சஹூர் அன்ன ஸாயிம் இதா தஸஹர லா யமல்லு ஆதத்த ஸியாம். இது முக்கியமான விஷயம். ஒரு ஆள் சஹருடைய உணவு உட்கொண்டார்னா அவர் அடுத்த நாள் நோன்பு வைக்கிறதுக்கு சோம்பேறித்தனமோ கசடோ மலலோ அவருக்கு ஏற்படாது. ஏன்னா அந்த நாளுடைய நோன்பை அவர் உற்சாகமாக சஹர் உணவை உட்கொண்டு வச்சுருக்காரு. அடுத்த நாளுடைய நோன்பையும் அவர் வைக்கிறதுக்கு அவருக்கு அது ஒரு உற்சாகமாக இருக்கும். ஹிலாஃபன் லிமன் லம் எத்து சஹர். ஆனால் ஒரு ஆள் சஹர் உணவு உட்கொள்ளாத ஆள் அதை சோம்பேறித்தனமாக காணுவார், அவருக்கு கஷ்டமாக இருக்கும். லியன்னஹு யஜித் ஹரஜன் வ மஷக்கத்தன். என்ன சொல்கிறாங்க ஷேக்கு, ஏன்னா அவன் கஷ்டத்தையும் பிரச்சனையையும் கஷ்டத்தையும் உணர்வார் அவர் சஹர் உணவை உட்கொள்ளாத ஆள். ஒமின் பரக்கத்தி சஹூர் அசவாபல் ஹாஷில் மின் முதாபஅத்தி ரசூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம்.
அப்போ இந்த சஹூரில் சஹருடைய பரக்கத்தில் உட்பட்ட ஒரு விஷயந்தான் எங்களுக்கு நற்கூலி கிடைக்கும். எங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? நற்கூலி கிடைக்கும். எதனால்? நாங்கள் ரசூல்லாவை பின்பற்றி இந்த சஹருடைய உணவை உட்கொள்கிறோம். அதே போல் ஒமின் பரக்கத்திஹி ஐதன் அன்னல் முசஹிர் யகூமு ஃபி ஆஹிரில் லைல், அதனுடைய பரக்கத்தில் உட்பட்ட ஒரு விஷயந்தான் சஹர் உணவை உட்கொள்கிற ஆள் வந்து இரவனுடைய கடைசி பொழுதில் எந்திரிக்கிறார். இப்போ எதுக்குருல்லாஹ் தஆலா, அவர் அல்லாஹ் வந்து நினைவு கூறுறாரு. வயஸ்தக்ஃபிரு, அல்லாஹ் கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்குறாரு. சும்ம யுசல்லி ஸலாத்துல் ஃபஜ்ர் ஜமாஅத்தன், பிறகு அவர் வந்து ஃபஜ்ருடைய தொழுகையை வந்து ஜமாத்தோடு தொழுகிறார். பிஹிலாஃபி மல்லம் யத்தஸஹர் ஃபஹாதா முஷாஹிதுன், இது வந்து நிகழக்கூடிய விஷயம். நாங்கள் வந்து எங்களுடைய கண்களால் காண்றோம். ரமதானுடைய நாட்களில் ஃபஜ்ருடைய ஜமாத்துக்கு அதிகமான ஆட்கள் வருவாங்க. ஆனால் வேறு நாட்களில் வந்து அது குறைவாக இருக்கும். ஏன்னா அவங்க சஹருடைய உணவை உட்கொண்டு சீக்கிரமே எந்திரிச்சு சஹருடைய உணவை உட்கொண்டு ஜமாத்துக்கும் கரெக்டாக வந்து சேர்றாங்க. இதுவும் வந்து பரக்கத்தில் உட்பட்டதாக ஷேக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதே போல் இந்த சஹருடைய பரக்கத்தில் உட்பட்ட ஒரு விஷயந்தான் இது வந்து அஹ்லுல் கிதாபுக்கு மாற்றமான விஷயம். அஹ்லுல் கிதாபான யஹூதுகளும் நஸாராக்களும் சஹருடைய உணவை உட்கொள்ள மாட்டாங்க நோன்பு வைக்கும்போது. அப்போ இது வந்து அவங்களுக்கு மாற்றமான விஷயம், அஹ்லுல் கிதாபுக்கு இது மாற்றமான விஷயம். அப்போது சஹருடைய ஹுக்மை வந்து நாங்கள் அடுத்து வந்து சஹருடைய ஹுக்மை பற்றி பார்க்கும்போது அதனுடைய சட்டம் என்னவென்றால் அது முஸ்தஹப், அது விரும்பத்தக்கது. இங்கே வந்து ஹதீஸில் வந்து தஸஹருன் ரசூலை கட்டளையாக சொல்லியிருந்தாலும் இது வந்து முஸ்தஹப்பான விஷயம். இது முஸ்தஹப்னு குறிக்கிறதுக்கு நாங்கள் தலீலை காண்றோம். அது என்ன தலீல் என்றால், இது வந்து ஷேக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன குறிப்பிட்றாங்க, பஸ்ஸாம் ரஹ்மத்துல்லாஹ், ஜாஹிருல் அம்ர் அல் உஜூப், வெளிப்படையாக இங்கே கட்டளையாக வந்திருக்கு. அது எதை குறிக்குது? அல் உஜூப, அது கடமை என்பதை குறிக்குது. ஆனால் லாக்கின் சுபூத்தல் விஷால் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ரிஃபு அல் அம்ர் இலல் இஸ்திஹ்பாப், இங்கே ஷேக் என்ன குறிப்பிட்றாங்க, ஆனால் ரசுல்லா வந்து 2 நோம்பையும் சேர்த்து நடுவில் வந்து சஹர் உணவை உட்கொள்ளாமல் 2 நோம்பையும் சேர்த்து வச்சுருக்காங்கன்ட்டு ரசுல்லா கிட்டேருந்து வந்திருக்கு ஹதீஸ்களை, ரசுல்லா செஞ்சுருக்காங்கன்ட்டு நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்குறோம். இது எதை குறிக்குது? இந்த சஹூர் உணவு வந்து முஸ்தஹப்ன்ற விஷயத்தை வந்து குறிக்குதுன்றாங்க. விஷால் என்பதற்கு தாரிஃப் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஐயஷீல சௌம யோமின் பி யோமின் ஆஹர் வலா யகுல் பைனஹுமா ஷைஆ, ஒரு நாளுடைய நோன்பையும் அடுத்த நாளுடைய நோன்பையும் ஒன்று சேர்க்கறது, அதுக்கு நடுவில் வந்து எந்த உணவும் சாப்பிடாம, சஹருடைய உணவை சாப்பிடாம. இப்போ இது வந்து ரசூல்லா செஞ்சுருக்காங்க, நாங்கள் ஹதீஸ்களில் காண்றோம். நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்கும்போது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸ்களில் காண்றோம். ரசூல்லா சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா கால நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் விஷால். அப்போ இவங்க சொல்கிறாங்க, ரசூல்லா வந்து விஷால் செய்கிறத வந்து தடை செஞ்சாங்க, செய்ய வேண்டான்னு தடுத்தாங்க. அப்போ விஷால் என்பது என்னது? ஒரு நாளுடைய நோம்பையும் அடுத்த நாளுடைய நோம்பையும் சேர்த்து வைக்கிறது, நடுவில் சஹருடைய உணவை உட்கொள்ளாமல் சேர்க்கறது. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, இன்னக்க துவாசில், அப்போ ரசூல்லாக்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க, நீங்கள் வந்து இப்படி செய்கிறீங்க, விஷாலை வந்து செய்கிறீங்க, இப்படி வந்து நடுவில் உணவை உட்கொள்ளாமல் நீங்கள் வந்து இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. கால இன்னி லஸ்து பி ஹை அத்திக்கும் இன்னி உத்அமு ஓ உஸ்கா. இப்போ ரசூல் என்ன பதில் சொல்கிறாங்க, நான் வந்து உங்களை போன்றவன் அல்ல, இன்னி உத்அமு ஓ உஸ்கா, எனக்கு வந்து ரப்பு வந்து உணவளிக்கிறான், நான் வந்து உணவளிக்கப்படுறேன், நான் வந்து குடிபானம் கொடுக்கப்படுறேன்றாங்க. இப்போ இந்த விஷயத்தில் வந்து விஷால் விஷயத்தில் வந்து உலமாக்கள் வந்து கருத்து வேறுபாடுபட்டிருக்காங்க. அதில் வந்து 3 கருத்துக்கள் இருக்குது. வஹ்தலஃபு ஃபி ஹுக்மில் விஷால் அலா தலாசதி அஹ்வால். அப்போ இதில் வந்து 3 கவுல் இருக்குது. ஒன்று வந்து முஹர்ரமுன், முதல் கவுல் என்னது? அது வந்து ஹராம். 2வது வந்து மக்ரூஹுன், அது வந்து வெறுக்கத்தக்கது. 3வது வந்து ஜாயிசுன் மேல் குத்ரா, யாருக்கு வந்து ஆற்றல் இருக்கோ அப்படி 2 நோன்புகளை ஒன்று சேர்க்கறதுக்கு அவருக்கு வந்து பிரச்சனை இல்லை, அவருக்கு வந்து அனுமதின்றான். இப்போ தஹப இலா ஜவாசிஹி மேல் குத்ரா அப்துல்லா இப்னு ஜுபைர்
இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ரலியல்லாஹு அன்ஹு இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜாயிஸ்ன்றாங்க. யாருக்கு வந்து ஆற்றல் இருக்கோ. பஅது ஸலஃப் அப்துர் ரஹ்மான் இப்னி அபி நஅம். அப்போ வந்து சில சலஃபுகள் என்ன சொல்கிறாங்க, இப்ராஹிம் இப்னி யசீத், இப்ராஹிம் இப்னு யசீத் அத்தைமி இவங்கள என்ன சொல்கிறாங்க, இது வந்து அனுமதி இருக்குன்றாங்க. இதுக்கு விஷால் செய்கிறது யாருக்கு ஆற்றல் இருக்கோ அவங்க வந்து 2 நோன்புகள்லாம் ஒன்று சேர்த்துக்கிறான். இது வந்து முதல் கவுல். இது வந்து என்ன, சில ஆட்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, அதுக்கு அனுமதி இருக்குன்றாங்க. இரண்டாவது கவுல் என்னென்னா, வதஹப இலா தஹ்ரீமிஹி அல் ஐம்மத்து ஸலாஸஹ், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், ஷாஃபிஈ, இவங்க இந்த 3 ஐம்மாக்களும் இந்த 3 இமாம்களும் என்ன சொல்கிறாங்க, தஹ்ரீம்ன்றாங்க, ஹராம்ன்றாங்க விஷால் செய்கிறது. ஏன்னா ரசூல் என்ன சொல்கிறாங்க, இந்த இந்த ஹதீஸில் வர மாதிரி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நஹா ரசூல்லா வந்து தடை செஞ்சுருக்காங்க விஷால் செய்கிறதுக்குன்ட்டு. அப்போ தஹப இல தஃப்சீல் ஃபி தாலிக அல் இமாம் அஹ்மத், அதே போல் இஸ்ஹாக் இப்னு முந்திர் இப்னு ஹுசைமா ஜமாஅத்தும் மினல் மாலிகியா, அதே போல் மாலிகியாவில் சில உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, ஃபஹுவ இந்தஹும் ஜாயிஸுன் இல ஸஹர், அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு அனுமதி இருக்குன்றாங்க. எது வரைக்கும், சஹர் வரைக்கும். இப்போ ஒரு ஆள் வந்து இந்த நாள் நோன்பு வைக்கிறாரு, அவர் வந்து இஃப்தார் டைமில் சூரியன் வந்து மறையும் போது நோன்பு திறக்கலை, அவர் வந்து நோன்பு திறக்காமல் நோன்பை வந்து அப்படியே மேற்கொள்கிறாரு. அது எது வரைக்கும்னா சஹர் வரைக்கும் மேற்கொள்கிறாரு. இப்போ அது வரைக்கும் அனுமதி இருக்குன்றான். அதுக்கு வந்து ஆதாரங்களை நாங்கள் பார்ப்போம். அப்போ வந்து சஹர் வரைக்கும் அவர் வந்து நோன்பை வந்து தொடர்ந்துட்டு போகிறதுக்கு அனுமதி இருக்குன்றாங்க. இது யாருடைய கருத்து, இமாம் அஹ்மத், இஸ்ஹாக், இப்னுல் முந்திர், அதே போல் இப்னு ஹுசைமா, இமாம் அஹ்மது, இமாம் இஸ்ஹாக், அதே போல் இப்னுல் முந்திர், இவங்களுடைய கருத்து என்னென்னா, சஹர் வரைக்கும் இவர் வந்து தொடர்ந்துக்கு போனால் அதுக்கு அனுமதி இருக்குன்றாங்க. ஆனால் அன்னல் ஊலா தர்க்குஹு தஹ்கீகன் லி தஅஜீலில் இஃப்தார், ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆனால் முதல் படியாக அவர் அதை விடுறது தான் நல்லதுன்றாங்க, தஹ்கீகன். ஏன்னா வந்து லி தஅஜீலில் இஃப்தார், ரசூல்லா வந்து ஃபித்ரை வந்து நோன்பை வந்து சீக்கிரம் தொடங்குன்ட்டு விரைவுபடுத்தியிருக்காங்க, கட்டளையிட்டிருக்காங்க. அதை வச்சு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, அதுதான் வந்து முதன்மையானதுன்றாங்க. அப்போது ரசூல்லா வந்து எங்களுக்கு கட்டளையிடுறாங்க, உங்களில் யார் வந்து விஷால் ஒரு நோம்போடு இன்னொரு நோன்பு சேர்க்க விரும்புகிறாங்களோ ஃபல் யுவாசில் ஹத்த சஹர், அவர் வந்து சஹரை கூட சேர்த்துக்கிட்டோம். அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ்லேருந்து நாங்கள் என்ன விளங்குறோம், இந்த ஹதீஸ் வந்து அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவங்களுடைய ஹதீஸு. இந்த ஹதீஸினுடைய லஃப்ஸ் எப்படி வருது, ஃபையுக்கும் அராத அல் ஐயுவாசில ஃபல் யுவாசில் ஹத்த சஹர், உங்களில் யார் வந்து விஷால் செய்கிறதுக்கு நாடுறாங்களோ அவங்க சஹரையும் சேர்த்து விஷால் செய்யட்டும். அப்போ என்ன ரசூல்லா நாடுறாங்க இங்கே, அவங்க ஒரு ஆள் வந்து 2 நோன்பை வந்து சேர்க்கணுன்ட்டு ஆசைப்படுறாரு. அப்போ ஒரு நாளுடைய இஃப்தாருடைய நேரம் வருது, மக்ரிபோட நேரம், அவர் நோன்பு தொடக்காமல் அடுத்த நாளுக்கும் சேர்க்கணுன்ட்டு ஆசைப்படுற ஆள், அவர் வந்து சஹர் வரைக்கும் சேர்த்துட்டு சஹருடைய உணவை உட்கொண்டுட்டு அடுத்த நோன்பை வைக்கணும். இதுதான் வந்து எங்களுக்கு வந்து அனுமதி உள்ள விஷயம். இந்த உம்மத்துக்கு ரசூல்லாவுக்கு வந்து விஷால் செய்கிறதுக்கு அனுமதி இருக்குது. ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, அதுக்கு காரணம் வந்து அதற்கு என்ன காரணத்தையும் ரசூல்லா என்ன சொல்லி காட்டுறாங்க, இன்னி லஸ்து பிஹைஅத்திக்கும் இன்னி உத்அமு உஸ்கா, நான் உங்களை போன்றவன் இல்லை, நான் வந்து உணவு கொடுக்கப்படுறேன், எனக்கு வந்து நான் வந்து குடிபானம் கொடுக்கப்படுறேன்றான். அப்போ வந்து இது ரசூல்லாவுடைய ஹக்கில் வந்து அதுக்கு அனுமதி இருக்குது. எங்களுடைய ஹக்கில் நாங்கள் என்ன ஆக்கணும், ஒரு ஆள் வந்து 2 நாளுடைய நோன்பை வந்து சேர்க்க விரும்பினா அவர் என்ன ஆக்கணும், சஹரையும் சேர்த்து விஷால் செய்யணும். அப்போ இது வந்து விஷாலுடைய சட்டம். அப்போது இது எதற்கு நாங்கள் பார்த்தோன்னா, சஹருடைய உணவு முஸ்தஹப்பா வாஜிபான்னு பார்க்குறது தான் இந்த ஆதாரங்களை பார்த்தோம். இப்போ இதுலேருந்து நாங்கள் என்ன விளங்குறோம், ரசூல்லா வந்து சஹரு உணவு உட்கொள்ளுமாறு கட்டளை இட்டிருந்தாலும் நாங்கள் வந்து அந்த கட்டளைக்கு திருப்புற மாதிரி நாங்கள் இன்னொரு தலீலை பார்க்குறோம். என்ன தலீல் அது, ரசூல்லா வந்து 2 நோன்பை வந்து சேர்த்துருக்காங்க, நடுவில் வந்து சஹர் உணவை உட்கொள்ளாமல். இது எதை குறிக்குதுன்னா,
இந்த சஹர் உணவு வந்து முஸ்தஹப் என்பதை வந்து இந்த விஷயங்கள் வந்து குறிக்குது. இப்போ இது வந்து முஸ்தஹப், வாஜிப் இல்லை சஹருடைய உணவு உட்கொள்கிறது. ஆனால் உட்கொள்கிறது தான் என்ன சிறந்தது, அஃப்தல் வந்து என்னது, சஹருடைய உணவை உட்கொள்கிறது. அப்போ சஹருடைய உணவை நாங்கள் வந்து எப்போ உட்கொள்ளணுன்ற டைமிங் இருக்குது. அந்த டைமிங்கை வந்து பார்க்கும்போது ஹதீஸ்களில் நாங்கள் காண்றோம். ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கும்போது என்ன காண்றோம், ரசூல்லா வந்து ஃபஜ்ருடைய இக்காமத்துக்கு 15 அல்லது 20 நிமிடங்களுக்கு முன்னாடி சஹருடைய உணவை உட்கொண்டிருக்காங்க. அதுதான் வந்து சிறந்த நேரம். நாங்கள் வந்து ஹதீஸ்களை காண்றோம். அனஸ் இப்னு மாலிக் வன் ஜெயித் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹுமா கால, அனஸ் இப்னு மாலிக்கும் ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்கிறாங்க, தஸஹர்ன மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தும்ம காம இல ஸலாஹ். நாங்கள் வந்து ரசுல்லா கூட சஹருடைய உணவை உட்கொண்டோம். பின்ன வந்து ரசுல்லா வந்து தொழுகைக்காங்க எந்திரிச்சாங்க. அப்போ வந்து கால அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இவங்க வந்து ஜெயித் இப்னு சாபித் ரதியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, கம் கேன பைனல் அதான் வ சஹூர். இவங்க கேட்குறாங்க, அதானுக்கும் சஹூருக்கும் இடைப்பட்ட வேலை வந்து எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ டைம் இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. கால அதுக்கு வந்து ஜெயித் அவங்க இந்த சஹாபியை பதில் சொல்கிறாங்க, கத்ரு 50 ஆயா, 50 ஆயத்துகள் ஓதப்படுற இடைவேளை இருந்துச்சுன்றாங்க. இப்போ இந்த 50 ஆயத்துகள் எப்படிப்பட்ட ஆயத்தாக இருக்கணும், முத்தவசித்தா லா தவீலா வலா கஷீரா வலா சரியா, நடுநிலையான ஆயத்துக்களாக இருக்கணும். பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் அதை ஓதக்கூடிய ஓதுதல் வந்து வேகமாகவும் இல்லாமல் ரொம்ப மெதுவாகவும் இல்லாமல் நடுப்பட்டதாக இருக்கணும். இது வந்து ஹாஃபித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த தக்தீரை வந்து குறிப்பிட்டு காட்டுறாங்க. இப்போ அந்த இடைவேளை எப்படிப்பட்ட இடைவேளை, 15 அல்லது 20 நிமிடங்கள். ஏன்னா இங்கே வந்து கம் கேன பைனல் அதான் வ சஹூர்ன்ட்டு வரக்கூடிய இடத்துல அதான்ட்டு வருது. இப்போ வந்து அதான் வந்து இக்காமத்துக்கும் சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா ஹதீஸ்களில் வருது, பைன குல்லி ஆதானின் ஸலாத்துன், ரசூல்லா சொல்கிறாங்க 2 ஆதானுக்கு நடுவில் வந்து தொழுகை இருக்குன்றாங்க. அப்போ இங்கே என்ன, அப்போ இங்கே வந்து ரசூல்லா எதை குறிப்பிடுறாங்க, இக்காமத்தையும் அதானுன்னு ரசூல்லா குறிப்பிடுறாங்க. அப்போ இங்கே நாங்கள் வந்து இந்த சஹாபி என்ன கேட்குறாரு, அதானுக்கும் சஹூருக்கும் இடைப்பட்ட நேரம் எவ்வளோவா இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. அப்போது அவங்க சஹர் உணவை உட்கொண்ட நேரத்திலிருந்து ஃபஜருடைய இக்காமத்து வரைக்கும், இங்கே இக்காமத்தை தான் குறிக்குது. இப்போ இக்காமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் எவ்வளோவா இருந்துச்சு, 15 அல்லது 20 நிமிடங்கள். இந்த ஹதீஸில் வர மாதிரி கத்ரு 50 ஆயா, அது ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி விளக்குற மாதிரி 15 அல்லது 20 நிமிடங்கள். அப்போ கத்ரு 50 ஆயானா 50 ஆயத்துக்கள் ஓதப்படுற அளவுக்கு அந்த கேப் இருந்துச்சுன்றாங்க. அப்போ ஹாஃபித் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறாங்க, அது வந்து நடுநிலையான ஆயத்துக்கள், பெருசு இல்லாமல் சின்னதும் இல்லாமல், அதனுடைய ஓதுதல் வந்து அது வேகமாகவும் இல்லாமல் ரொம்ப மெதுவாகவும் இல்லாமல் அப்படிப்பட்ட ஆயத்துக்கள். அப்போ அதற்கு எவ்வளோ நேரங்கள் எடுக்கும், 15 அல்லது 20 நேரங்கள். அப்போ சஹருடைய உணவை உட்கொள்றதுனுடைய சிறந்த நேரம் எதுன்னா, ஃபஜ்ருடைய இக்காமத்துக்கு 15 அல்லது 20 நிமிடங்கள் முன்னாடி, இரவனுடைய கடைசி பொழுதில், கடைசி நேரத்தில். இந்த சூஃபிங்கள் உட்கொள்கிற மாதிரி ரொம்ப 2 மணிக்கு எழுந்திரிச்சு 1 மணிக்கு எழுந்திரிச்சு இப்படி உட்கொள்கிறது வந்து இது வந்து சுன்னத்தில்லை. அப்போது அதனுடைய அஃப்தலியத்து தஹீர் சஹூர் வ பயானு வக்திஹா மின சுன்னா. அப்போ வந்து இந்த ஹதீஸில் வரக்கூடிய குலாசா என்னென்னா, சஹருடைய உணவை பிற்படுத்துறது அதுதான் வந்து சிறந்தது. அதுதான் வந்து அதனுடைய சிறந்த வக்து சஹருடைய உணவுக்கு. இன்ஷா அல்லாஹு தஆலா நாங்கள் வந்து நாளைய நாளில் ஷேக் குறிப்பிட்ட போல் அஹ்லுல் அதார், யாருக்கெல்லாம் நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்குது, யார் மரீத், முசாஃபிர், ஹைதுள்ள பெண்கள், அதே போல் மாதவிடை பெண்கள், அதே போல் பால்குடி பெண்கள், குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குற பெண்கள், அதே போல் ஆஜிஸ் பலவீனமான ஆட்கள், வயது முதிர்ந்த ஆட்கள்,
இவங்களை பற்றியெல்லாம் ஷேக் வந்து குறிப்பிட போகிறாங்க. இது நாளைய நாள் இன்ஷா அல்லாஹ் நம்ம காணுவோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.